நமசிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல மாயைனா என்ன, உண்மையிலேயே எல்லாம் பல பேர் சொல்லுவாங்க மாயை, எல்லாம் மாயை. பாட்டு கூட இருக்கு, மாயை மாயை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் இருக்கு. ஸோ இந்த மாயைனா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா இப்ப புரிய வைக்கிறேங்க. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நமக்கு கனவு வருது. அந்த கனவுல எல்லாமே ரியலா நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகுதான் ஓ இது கனவா அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை, வாழ்ற வாழ்க்கையும். இப்போ பப்ஜி கேம் எல்லாம் விளையாடி இருக்கீங்க. அந்த கேமுக்குள்ள ரியலா வீடு இருக்கிற மாதிரி இருக்கும், மனுஷன் ஓடுவான், சுடுற மாதிரி இருக்கும், வயல்வெளி இருக்கும், புல் இருக்கும், கார் இருக்கும். இதே மாதிரி இதுவும் நம்ம வாழ்ற இந்த பூமியும் ஒரு கேமிங் சிஸ்டம் மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. நம்மளோட உடலும் நம்ம கிடையாது, நம்ம வாழ்ற வீடும் நம்ம கிடையாது, நம்ம நான்ற ஒன்னே கிடையாது. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் நம்ம நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்த நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மனித பிறவி கடவுளையே நம்மளுக்கு இதை கொடுத்திருக்காருன்னா நம்ம முன்ஜென்மத்துல செஞ்ச பாவம் கர்மாவை எல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த மனித பிறவின்றது நம்மளுக்கு கொடுத்திருக்காரு கடவுள். அதனால இப்போ நம்ம மனிதனா பிறந்துட்டோன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு பாவமும் பண்ணாம நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி. அப்போ மாயை ஒரு ஒரு பேருக்கு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ பாக்குறது பக்தி நிலையில இருக்கிறவங்க பாக்குறது எல்லாமே சிவனா பார்ப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுவும் ஒரு உயிரினம், அதுவும் அழிஞ்சிடும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குற பார்வை இந்த எல்லாம் மாயைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நமக்கு இந்த ஈகோ, இந்த பிரச்சனை, கோபம், முற்காலத்தை பத்தி என்ன நடக்குமோன்னு யோசிக்கிறது, இது எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால இது எல்லாம் மாயை. நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். எல்லாம் அவன் செய்யல நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் பாவம் நினைக்க மாட்டீங்க, நல்லதை மட்டும்தான் செய்வீங்க. உங்களுடைய கர்ம வினையும் அழிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அதனாலதான் நம்மளுடைய இந்த மனித பிறவி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வரம். உண்மையிலேயே நம்ம மாயையில தான் வாழ்றோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாயையில தான் வாழறோம். இப்போ பிறகுறோம், நமக்கு யாரோ பேர் வைக்கிறாங்க. நீ பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பேர் வச்சு இதுதான் என்னோட பேருன்னு சொல்றோம். நீ இந்த ஸ்கூல் தான் போனோன்னு சொல்றாங்க, நம்ம அந்த ஸ்கூல் போறோம். இந்த காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்றாங்க, இந்த காலேஜ் போறோம். ஒருத்தவங்கிட்ட அப்புறம் காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம். வேலைக்கு போனா நீ இந்த வேலை தான் செய்யணும், உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போடுற கட்டளை சொல்றோம் இல்லைங்களா, அதுலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இன்னும் இப்படியே வாழ்ந்து 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 எந்த ஒரு நல்லதும் பண்ணாம நம்மளும் போயிட்டு சேர்ந்துடும். இதனால நம்மளுடைய கர்ம வினையும் அழிய போறதில்லை. அதனால இருக்கிற காலத்துல அந்த இறைவனை நம்பிக்கொண்டோம், இது எல்லாம் இறைவன் தான் சொல்லிட்டு நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும், மனம் அமைதி ஆயிடும், எல்லா ஜீவராசிகளையும் அன்பா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் நம்ம மனித பிறவி அரிது அரிது, மானிடனாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூனாய் செவிடாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த செவிடு கேட்காம மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் உண்மையிலேயே தெய்வ பிறவி தான். ஏன்னா அவங்க உண்மையிலே அவங்க தெய்வ பிறவி தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீ ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடுறா, இருக்கிற இந்த மனித பிறவிலேயே நீ எல்லா பாவம் முடிச்சுக்கிறான்னு சொல்லிதான் நமக்கு மனித பிறவி கடவுள் கொடுத்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க, எந்த ஒரு பாவம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பல பேரோட தாட் ப்ராசஸை மாற்றிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க உங்க சர்க்கிள்க்கும். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமசிவாய வாழ்க சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ.